श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா, எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 21வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். சுகமாத்யந்திகம் யத்தத் புத்திக்ராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதச்சலதி தத்வதஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 21வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் யோகியின் குணங்களை பற்றி சொல்லிகிட்டே வரார். இதிலிருந்து ரொம்ப முக்கியமான குணங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் என்று தான் சொல்லணும். ஏனென்றால் இந்த தியான யோகத்தின் மூலமாக அந்த இறைவனை வணங்கிக் கொண்டே ஜெகத்குருவாக இருக்கும் அந்த இறைவனிடமிருந்து ஞானத்தை பெறுகிறார் என்று சொல்றார். இந்த ஞானத்திற்கு பிரம்ம ஞானம் என்று பெயர். அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானமாக இருக்கிறதால் இது பிரம்ம ஞானம். அந்த இறைவன் எப்படி இருக்கிறார், அவரோட குணம் எப்படி இருக்குது, அவரோட கருணை எப்படி இருக்குது, அவரோட சுரூபங்கள் எப்படியெல்லாம் இருக்குது, அவரோட சரித்திரங்கள் எப்படியெல்லாம் இருக்குது, அவரை எப்படி சென்று அடையலாம், அவர் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கார் என்று எப்படி காண்பது, அவரை எப்படி உணர்வது, அவரை எப்படி அனுபவிப்பது ஆகிய விஷயங்கள் எல்லாம் அனைத்துமே இந்த ஞானத்திற்குள்ள, இந்த பிரம்ம ஞானத்துக்குள்ள வந்துடும் என்று தான் சொல்லணும். அப்படி இருக்கும் இந்த ஞானமானது எப்பொழுதும் இருக்கும் ஞானம், அழியாத ஞானம். அழியாமல் இருக்கும் இந்த ஞானத்திலிருந்து அழியாமல் இருக்கும் நிலைத்து நிற்கும் சுகம் கிடைக்கும், ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அந்த சுகம், அந்த ஒரு ஆனந்தத்தை வைற்றுக்கொண்டு எப்பொழுதும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் செல்ஃப் கண்டென்டட் என்ன சொல்வாளே, எல்லாத்திலேருந்தும் பரிபூர்ணமாக இருப்பார்கள். எந்த ஒரு ஆசையும் அவளுக்கு இருக்காது. ஆனால் அப்படி அனைத்துமே அவரோட அனைத்து ஆசைகளையுமே துறந்து அந்த இறைவனை அடைவது ஒன்று மட்டுமே தங்களோட ஆசையாக வைத்திருக்கும் இவர்கள் உண்மையான பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானம் பெற்று ஆனந்தமயமாகவே மாறுகிறார்கள். இப்படி ஆனந்தமயமாக இருக்கும் இவர்கள் அந்த இறைவனை அடைவதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை என்ற நிலைக்கு சென்று விடுவார்கள். அந்த ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் மகான்களுக்கு தான் யுக்தர்கள் என்று பெயர் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 21வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.